பெங்களூருடைய ஃபர்ஸ்ட் பேருந்து நிலையம் எதுன்னு கேட்டிங்கன்னா கலாசிபாளையம் பேருந்து நிலையம் தான். அதாவது ஃபர்ஸ்ட் பஸ் ஸ்டாண்டு எதுன்னு கேட்டிங்கன்னா பெங்களூரில் அது கலாசிபாளையம் பஸ் ஸ்டாண்டு தான். இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, இந்த பகுதி வந்து ஒரு காலத்தில் வந்து தமிழர் குடியிருப்பு பகுதியாக இருந்துச்சு. அதாவது தமிழர்கள் வாழ்ந்த ஒரு ஊர் இது. இந்த ஊரை வந்து அப்புறப்படுத்தி தான் இந்த பேருந்து நிலையம் அமைச்சிருக்காங்க. சரி, கலாசிபாளையம்னா என்ன? இந்த கலாசிபாளையம் பேர் வர்றதுக்கான காரணம் என்ன? இந்த இடத்துல வந்து தமிழ் வந்து குடியமர்த்தது யார்? இதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு என்ன அப்படின்னு குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த கலாசிபாளையம் பஸ் ஸ்டாண்டை சுற்றி தான் பல லட்சக்கணக்கான தமிழர்கள் வந்து வியாபாரம் செஞ்சுக்கிட்டு வேலைகளை செஞ்சுக்கிட்டு வாழ்வாதாரத்தை தேடி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆக இவங்க எல்லாம் இந்த மாதிரி வாழ்வதற்கு ஒரு முதற் காரணமாக இருந்தது இந்த பஸ் ஸ்டாண்டு தான். நம்ம ஒவ்வொன்றா படம் பிடிச்சி நம்ம வீடியோ போட இருக்கிறோம். தொடர்ச்சியாக நம்மோடு இணைஞ்சிருங்க. வாங்க வரலாறுக்குள்ளே போவோம். முதல்ல கலாசிபாளையம்னா என்ன? கலாசி அப்படின்னா இராணுவத்திற்காக உபகரணங்கள் செய்கிற ஒரு பகுதி. இராணுவத்துக்காக உபகரணங்கள் செய்கிறாங்கல்ல, அவங்க கூடாரம் அமைச்சு இருக்கிற பகுதிக்கு பேர் வந்து உருதுல வந்து கலாசின்னு சொல்லுவாங்க. அதாவது இராணுவ தளவாடங்களுக்கு தேவையான கத்தி, வாள், அவங்க உணவுக்கு பயன்படுத்துகின்ற பெரிய பெரிய பாத்திரங்கள் இதெல்லாம் செய்யறதுக்கான ஒரு இடம் வந்து கூடாரம் அமைச்சிருப்பாங்கல்ல, அதுக்கு பேர் கலாசின்னு சொல்லுவாங்க. பாளையான்னா என்ன? பாளையான்னா உருதுல வந்து பாளையாங்கிறது ஒரு அரசோடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு பகுதி. அதை அரசே நேரடியாக கண்காணிக்கும். அந்த பகுதிக்கு பேர் வந்து பாளையான்னு சொல்லுவாங்க. ஆக கலாசிபாளையா, கலாசிபாளையானா ஒரு அரசு வந்து நேரடியாக தன் கட்டுப்பாட்டில் வச்சிருந்த ஒரு பகுதிக்கு பேர் தான் வந்து கலாசிபாளையம். இந்த கலாசிபாளையத்தில் எப்படி தமிழர்கள் வந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். 1761 1799 வரலும் மைசூர் சமஸ்தானத்தை வந்து ஆண்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹைதர் அலியும் அவருடைய மகனான திப்பு சுல்தான் தான் ஆண்டுறாங்க. ஹைதர் அலியும் திப்பு சுல்தானுடைய ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய திண்டுக்கல் வரலும் பரவி இருந்தது. அப்போ அந்த காலகட்டத்தில் தமிழருடைய சின்ன சின்ன ராஜ்யங்களோட நல்ல உறவு வச்சிருந்ததுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திப்பு சுல்தானும் ஹைதர் அலியும் ஆயுதங்கள் செய்யறதுக்கும் பண்டபாத்திரங்கள் செய்வதற்கும் ஆட்களை தமிழ்நாட்டிலேருந்து கூட்டி வராங்க. அந்த ஆட்களை எங்கிட்டு வராங்க? கிருஷ்ணகிரி, சேலம், வேலூர் இந்த பகுதியிலேருந்து ஆட்களை கொண்டு வந்து அவங்க குடி அமர்த்துறாங்க. அப்படி குடி அமர்த்தப்பட்ட பகுதி தான் இந்த பேருந்து நிலையம் அமைஞ்சிருக்கிற இந்த கலாசிபாளையம் பேருந்து நிலையம். இந்த பேருந்து நிலையம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 8 லட்சம் பேர் இந்த பேருந்து நிலையம் வந்து போகிறாங்க. கிட்டத்தட்ட வந்து பரபரப்பாக இயங்கக்கூடிய ஒரு பேருந்து நிலையம் எதுன்னு கேட்டினா பெங்களூரில் வந்து அது கலாசிபாளையம் பேருந்து நிலையம், கலாசிபாளையம் பஸ் ஸ்டாண்ட். ஒரு காலத்தில் வந்து இந்த பேருந்து நிலையம் இருக்குல்ல, இது மட்டும்தான் ஊராக இருந்துருக்குது. இதை சுற்றி அவுட்டரில் வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா காலி இடங்களாக இருந்துச்சு. இன்னைக்கு இது பேருந்து நிலையமா இது மாதிரி போச்சு. அவுட்டர் எல்லாம் ஊராகி போச்சு. ஆக சிட்டிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நகரங்கள்னு சொல்லப்பட்டீங்கன்னா திகழர்பேட்டை, கலாசிபாளையம் தான் அந்த காலத்தில் வந்து நகரங்களாக இருந்திருக்குது. ஆக முதல் நகரம் கூட நம்ம சொல்லலாம். பெங்களூருக்குள்ள வந்து ஒரு நகரம் கூட நம்ம சொல்லலாம் அந்த கலாசிபாளையத்தை. ஆச்சுங்களா? இந்த பேருந்து நிலையம் வந்து 1920 தான் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. 1920 இது குடியிருப்பு பகுதியா இருந்திருக்கு. 1920 இருந்து இன்னைக்கு வரலும் இந்த பேருந்து நிலையம் பரபரப்பா செயல்பட்டு வருது. அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு நாளைக்கு 8 லட்சம் பேர் வந்து இந்த பேருந்து நிலையத்துக்கு வந்து போறதா சொல்லப்படுது. இன்னைக்கு பரபரப்பா இயங்கி கொண்டிருக்கிற இந்த இடம் வந்து ஒரு காலத்துல தமிழர் குடியிருப்பு பகுதியா இருந்துச்சு. அதே போல இந்த கலாசிபாளையத்தை சுத்தி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பெரும்பான்மையா தமிழர்கள் வசிக்கிறாங்க. அதே போல இஸ்லாமியர்களும் வசிக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் வந்து இந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு புனிதமான ஒரு இடமா இதை பாக்குறாங்க. இந்த ரோட்டுக்கு பக்கத்து ரோட்ல நீங்க பாத்தீங்கன்னா திப்பு சுல்தான் ரோடுன்னு பேரே கூட இருக்குது. ஆக நேரடியா திப்பு சுல்தானுடைய காலகட்டத்தில் இதோட அவர்கள் கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு பகுதி தான் இந்த கலாசிபாளையம் பஸ் ஸ்டாண்டு. இந்த கலாசிபாளையம் பஸ் ஸ்டாண்டை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தானுடைய கோட்டை இருக்குது. அதே போல் வந்து 108 திவ்ய தேசங்களில் ஒரு திவ்ய தேசமான பெருமாள் கோயில் வந்து இந்த இடங்கள்லேருந்து ஒரு வாக்கபிள் தூரத்தில் இருக்குது. ஒரு 500 ஃபீட்டில் வந்து இந்த கோயில் இருக்குது. இந்த பேருந்து நிலையத்திலிருந்து தான் கேரளா, தமிழ்நாடு போன்ற இடங்களுக்கு வந்து பஸ்ஸுகள் வந்து தொடர்ச்சியாக வந்து இயக்கப்படுது. அதாவது இன்னைக்கு பெங்களூரில் வந்து பெரிய பெரிய ஆளுமைகளா, பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களை வச்சு நடத்துகிற தமிழர்களாக இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு காலத்தில் வந்து இந்த கலாசிபாளையம் மார்க்கெட்டில் வந்து இறங்கி இங்கிருந்து வந்து புலம்பெயர்ந்தவங்க தான், இங்கிருந்து வந்து இடம்பெயர்ந்தவங்க தான் இன்னைக்கு பெங்களூரில் பெரிய ஆளுமைகளாக இருக்காங்க. ஆக 1920 இருந்து தொடர்ச்சியாக வந்து பரபரப்பாக இயங்கக்கூடிய ஒரு பேருந்து நிலையம் எது கேட்டால் அந்த கலாசிபாளையம் பேருந்து நிலையம் தான். ஆக தமிழர்கள் வந்து வருவதற்கும் செல்வதற்கும் ஒரு வாய்ப்பாக இருந்து தமிழுடைய வரலாற்றோடைய பின்னி பிணைந்த ஒரு பேருந்து நிலையம் எதுன்னு கேட்டினா அந்த கலாசிபாளையம் பேருந்து நிலையம். இந்த வரலாற்றை பதிவு பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். பரபரப்பா இயங்கி கொண்டிருக்கிற இந்த கலாசிபாளையம் பேருந்து நிலையத்துக்கு ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டிலிருந்து புதிய தமிழ் வந்து கொண்டே தான் இருக்காங்க. அந்த மாதிரி வந்தவங்க ஒரு 3 பேர் தான் இப்ப நம்ம சந்திச்சு பேசிருக்கோம். வாங்க போவோம். வணக்கம். எங்கிருந்து வரீங்க? எங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் ஒன்றியத்துல வந்திருக்கோம். நீங்க? நான் சின்னசேலம் செல்ஃப் பிளாசா டிசைன் டெக்கரேட்டர்.
நீங்க நானும் அதே இந்த கலாசி படத்துக்கு எதுக்கு வந்துருக்கீங்க? இங்க நம்ம நாங்க கல்யாண அலங்காரம் மேடம் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு இங்க மெட்டீரியல் இங்க கிடைக்குது. அதனால அதை வாங்குறதுக்கு மாசத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பா நாங்க வந்துட்டு கண்டிப்பா வருவீங்க. எங்க தங்கிருக்கீங்க? தங்கி தான் லாட்ஜ் தங்கிட்டு லாட்ஜ் தங்கி லாட்ஜ் தான். ஏன் நிறைய பேர் கலாசி படம் வர வேண்டிய அவசியம் இருக்குது? இங்க பக்கத்துல மெட்டீரியல் பக்கத்துல கிடைக்குது. இப்ப நாங்க இங்க படத்துல இடத்துல அங்க வந்து ஆட்டோ சார்ஜ் பண்ணணும் வரணும் போகணும்னா இங்க இருந்தா நாங்க நடந்து வாக்கிங்க போய் இங்க வாங்கி பக்கத்துல எல்லா மெட்டீரியல் இங்கே கிடைக்குது. இங்கே பர்ச்சேஸ் பண்ற மாதிரி தமிழ்நாடோட இங்க ஓரளவுக்கு கம்மியா இருக்கு. கம்மியா இருக்கு, குறைவா இருக்கா? இதை விட்டா வேற எந்த ஊர்ல வாங்குறீங்க? இது என்னன்னா எந்த ஊர்ல இல்ல இந்த பொருளே வேற எந்த ஊர்ல நீங்க வாங்குறீங்க? தமிழ்நாட்டே ரெடி பண்றாங்க. ஆக்சுவலா வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஏன்னா எல்லாமே முக்கியம் என்னன்னா நீங்க விலை குறைவா இருக்குது. விலை குறைவில்ல, என்ன ஆயிடுச்சுன்னா ஜாமான் கிடைக்கிறதுல அதெல்லாம் நெட்டு ஒண்ணுன்னா வந்து மொத்தமா செய்யறதுக்கு இங்க வந்து நம்ம ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நல்லா பண்றாங்க. அவுட்டர் வந்து நல்லா இருக்கு. பெங்களூர் எப்படி இருக்கு? பெங்களூர் சூப்பர். இல்ல பெங்களூருக்கு ஏசி படம் இருக்குதா? கிளைமேட் இப்போதைக்கு பெங்களூர் செம்ம கிளைமேட். ஆமா ஊட்டில இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். ஆமா சரி சரி. அதாவது நம்ம சொன்ன மாதிரி பெங்களூருடைய ஹார்ட் பகுதியில தான் வந்து இந்த பேருந்து நிலையம் அமைஞ்சிருக்கு. இந்த பகுதியில் வந்து இறங்கிட்டோம்னா கிட்டத்தட்ட வந்து எல்லா பொருளுமே சிக்பேட்டை, அவனி ரோடு இது போன்ற பகுதிகளில் வந்து எல்லா பொருளுமே பர்ச்சேஸ் பண்ணலாம். அந்த நம்பிக்கை கொண்டு தான் வந்து கலாச்சாரத்தில் அண்ணன் வந்து இறங்கியிருக்காரு. இந்த டெக்கரேஷன் பொருள்லாம் வந்து இங்கே பக்கத்துலேயே விற்கிறாங்க. அண்ணன் வந்து பர்ச்சேஸ் பண்ண தான் வந்திருக்காரு. பெங்களூர் கிளைமேட் எப்படி இருக்கு? பெங்களூர் கிளைமேட் ஊட்டியோட ஒரே ஊட்டி மாதிரியே இருக்கு. இப்ப ஆமா பெங்களூர்ல இருக்குது செம்ம. ஊட்டில எப்படி ஒரு ஃபீலிங் இருக்குமோ அதே ஃபீலிங் இங்க இருக்கு. ஒரு பொருள்லாம் இப்ப நாங்க எங்களுக்கு ஒரு டீம் இருக்கு. இப்போ ஒரு சங்கம் எங்களுக்கு. அதனால இப்ப சங்கத்திலேயே நிறைய பேர் என்ன பண்றாங்க, இங்க போய் வாங்குங்க, பெங்களூர்ல வாங்குங்க, இங்க சீப்பா கிடைக்குதுன்னு ஒரு இது ஒரு கமிட்டி போடுவாங்க. அந்த கமிட்டியில நிறைய நபர்கள் இப்போ கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எல்லா பேரும் டெக்கரேஷன் பண்றவங்க இங்கதான் வந்து பட்ஜெட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இறங்கிட்டா இங்க இருக்க சுத்தி ஒரு எல்லா பகுதியும் எல்லா மட்டும் இங்கே கிடைச்சிருக்கு. வேற எங்கேயும் போகணும் அவசியம் இல்லை. இந்த ஏரியா பெங்களூரு ஒரு பெஸ்ட். அதாவது உங்களுக்கு தங்குறதுக்கு வசதியே வசதி இருக்கு, சாப்பாடு பிரச்சனை உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை. அதே போல வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 90% தமிழ் பேசுறவங்க இருப்பாங்க. ஆமா இருக்காங்க, கண்டிப்பா இருக்காங்க இல்லையா? தமிழ் சொன்னா புரிஞ்சுக்குவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு சுலபமா இருக்குது. மும்பை போகணும், ஹைதராபாத் போகணும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா பெங்களூர்ல பரவாயில்ல. அந்த மெட்டீரியல் ஹைதராபாத் தான் இன்னும் சீப்பா கிடைக்கும். அங்க போனா ஆனா அங்க மொழி லாங்குவேஜ் பிரச்சனை உங்களுக்கு பக்கமா ஆகி போச்சு. பிளஸ் வந்து இந்த எல்லாமே உங்களுக்கு காலைல பர்ச்சேஸ் பண்ணா நைட் போயிடும். நன்றி, நான் உஷாரா போங்க. நன்றி.